तृप्तौ वादर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ Good evening, sir. Melada Sport. Good evening. இது டைரக்டர் ருத்ரனோட ஆஃபீஸ் சார். Yes, I know. யாரும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? நோ சார். டைரக்டர் ருத்ரனோ அவரோட 4 அசிஸ்டன்ட்டும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க சார். வாட் டு யூ மீன்? அப்ப டைரக்டர் ருத்ரன் தான் அக்யூஸ்ட்னு சொல்ல வரியா? மேபி சார். இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சது? 1 செகண்ட் சார். வாசன், அந்த இன்ஃபார்மரை கூட்டிட்டு வாங்க. இவர்தான் சார். உன் பேர் என்னையா? லீ சார். அதனையா லீ? என் பேர் லிங்கம் சார். படத்தில் நடிக்கிறதுக்காக நியூமராலஜிலாம் பார்த்து சமீபத்தில் தான் லீன்னு வச்சுருக்கேன் சார். அப்போ சான்ஸ் கேட்க வந்தப்போ தான் இந்த கொலையை பார்த்தியா நீ? இல்லை சார், நான் கீழே டீ கடை வச்சுருக்கேன் சார். அவர் அசிஸ்டண்ட்டை தவிர தேவையில்லாமல் உள்ளே யாரையும் விட மாட்டார் சார். வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தார் சார். ஒரு குட் மார்னிங் சொன்னேன், கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு மேலே ஏறிட்டார். அவர்கிட்ட அதிகமாக பேசுனது குட் மார்னிங் மட்டும்தான் சார். அவர் எப்போ வெளியே வந்தார்னு தெரியுமா? வழக்கம் போல் கடை திறக்க வந்தேன் சார். அவருடைய புது அசிஸ்டன்ட்ங்க 4 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு சரியான ஸ்பீடில் கிளம்பிட்டாங்க சார். என்னது புது அசிஸ்டன்ட் சார்? ஆமாம் சார். ருத்ரன் சார் எடுத்த கர்மவினிங்கிற படம் இப்போ தியேட்டரில் நல்லா ஓடிட்டு இருக்கு சார். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிக்க மற்ற அசிஸ்டன்ட்ஸ்லாம் ரவுண்ட்ஸில் இருக்காங்க சார். ஆஃபீஸ் கதவு திறந்து இருந்தது சார். மேலே வந்து பார்த்தேன், இந்த பொண்ணு செத்து கிடந்தது சார். அதுக்கப்புறம் தான் சார் 100க்கு கால் பண்ணேன். மித்ரா சார், முதல்ல இந்த பொண்ணோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எஸ் சார். அந்த 4 பேருடைய டீட்டெயில்ஸ், ஷூர் சார். இங்கே கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையில் என் டேபிளில் இருக்கணும். புரிஞ்சதா? யா, ஓகே சார். முக்கிய செய்திகள். பிரபல இயக்குனர் ருத்ரன் தலைமறைவு. ஸ்வேதா என்ற இளம்பெண் அரை நிர்வாண கோலத்தில் மர்மமான முறையில் கொலை. பிரபல இயக்குனர் ருத்ரனுக்கு சொந்தமான சென்னை நீலாங்கரை அலுவலகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஸ்வேதா கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக நீலாங்கரை கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வெங்கட் தெரிவித்துள்ளார்.
கனவா? ச்சே. பிரபல இயக்குனர் ருத்ரனுக்கு சொந்தமான சென்னை நீலாங்கரை அலுவலகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விசாரணையில் பிரபல இயக்குனர் ருத்ரன் தலைமறைவானதும் அவரிடம் புதிதாக உதவி இயக்குநர்களாக சேர்ந்த 4 பேரும் தலைமறைவானதும் தெரியவந்துள்ளது. மேலும் ஸ்வேதா கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் நீலாங்கரை கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வெங்கட் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபற்றி கூறுகையில் ருத்ரன் தான் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ளதாக சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வெங்கட், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் இன் திஸ் கேஸ்? மர்டர் நடந்தது டாக்டர் ருத்ரனோட ஆஃபீஸில். அந்த செகண்ட் வந்து அவர் மிஸ்ஸிங் சார். இன்ஃபார்மர் டீ கடைக்காரன் அவன் ஸ்டேட்மெண்ட்டில் அவன் உள்ளே போய் பார்க்கும்போது வெறும் டெட் பாடி மட்டும் தான் உள்ளே இருந்திருக்கு. வேறு யாருமே அங்கே இல்லை சார். டாக்டர் ருத்ரன் ஆல்ரெடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அப்போது ருத்ரன் அக்யூஸ்டா? என் ஆங்கிலேருந்து பார்த்தா என்னுடைய முதல் சஸ்பெக்ட் டாக்டர் ருத்ரன் தான் சார். ஓகே, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்குள்ள டாக்டர் ருத்ரனுடைய ஒய்ஃபை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் சார். Good. Keep me posted about this case. Sure, sir. அண்ணா, டீ வேணுமா? இல்லை டீ வேணா. இங்கே பாலா கௌஷிக்னு 2 அசிஸ்டன்ட். அவங்களே நீ கேட்குறப்பா? கிளம்பு கிளம்பு. அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவங்க என்னோட ஃப்ரெண்டு, அதான் அவங்கள பற்றி விசாரிக்கலான்னு தான். அவனெல்லாம் இங்கே கேட்கக்கூடாதுப்பா. நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. ஏன் அவங்கள கேட்குறா? நீ தான் ஒளிச்சு வச்சிருக்காப்பா. எங்கே வச்சிருக்கா அவனில்? இல்லைண்ணா, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லைன்னா இங்கே எதுக்குலாம் வந்து கேட்குற? வெளியில் போய் அவனை தெரியும் இவனை தெரியும் சொல்லிட்டு இருக்காத. அவனுங்களை விட்டுட்டு ஒன்றை கூட்டிட்டு போய் நோங்க எடுத்துருவாங்க. கிளம்பு, முதல்ல கிளம்பு. கௌஷிக்கை பற்றியும் பாலா பற்றி விசாரிச்சா இவரது டென்ஷன் ஆகுது. என்னமோ கன்ஃபியூஷன் இருக்கு. க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். நமக்கு தகவல் கிடைக்கும். டாக்டர் ருத்ரனை பற்றி அவளோட ஒய்ஃப்ட்டு விசாரிச்சதில் சைக்காலஜிக்கலாகவே அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. எத்தனை வருஷம் ஒன்னா பழகணும்டா? எத்தனை வருஷம் உனக்கு தெரியாதா? கேம்பிளிங்னா எனக்கு உயிரிடு. என்ன கொலகாரன் ஆக்கிட்டியடா, அநியாயமா செத்துட்டியடா நண்பா. எட்வர்ட், செத்துட்டியடா நண்பா. எப்போ? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்காரா? அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷமாகவே அவர் அப்படி தான் சார் இருந்திருக்கு. அவர் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருந்தா எப்படி இத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்க முடியும்? அந்த ஆங்கில சார் நானும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மனநல மருத்துவர் டாக்டர் குணசேகரோட பேஷண்ட்டு வேறு.
டாக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நமக்கு பெட்டர் க்ளூ கிடைக்கும் சார். ஓகே குட், கோ ஹெட் தென். ஏன் இன்னும் டிலே பண்ணுறீங்க? பட் ஒன் மோர் திங் சார், டாக்டர் ருத்ரனுடைய ஒய்ஃபை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ கிடச்சிருக்கு சார். அவருக்கு 7% இருந்தாலும் வினோத்ங்கிறவன் தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருந்திருக்காரு சார். அவர் கடைசியாக டைரக்ட் பண்ண கர்மவனிங்கிற படம் தியேட்டர் நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா அசிஸ்டன்ஸும் தியேட்டர் ரவுண்ட்ஸில் இருக்காங்க சார். அந்த வினோத்தை தூக்கிட்டேன்னா ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துருவேன் சார். கொலை நடந்த நேரத்தில் டேரக்டர் தனியாக தான் இருந்திருக்காரா? அவர் கூட புதுசாக சேர்ந்த 4 அசிஸ்டன்ட் கூட இருந்திருக்காங்க சார். அந்த 4 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சா? அந்த கொலை நடந்ததுலேருந்து 4 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க சார். வெங்கட், அந்த 4 பேரும் சேர்ந்து ஏன் இந்த கொலையில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது? நோ சார், அந்த டவுட்டை கிளியர் பண்ணத்தான் டாக்டர் பர்சனலாக வீட்டில் போய் சந்திச்சப்போ. இன்ஸ்பெக்டர் சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ஸ்வேதா டெத்துக்கு அப்புறமா தான் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ், கொலை நடந்ததுக்கு அப்புறமா அவர் 2 மணி நேரமாக கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. வாட்? ரேப் ஆஃப்டர் மர்டர்? டெட் பாடி கூட உடல் வரவா? ஸ்ட்ரேஞ்ச் வெங்கட். ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ இன்ஸ்பெக்டர். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரே ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் பதிவாயிருக்கு. ஸோ அக்யூஸ்ட் சிங்கிள் பர்சன் தான். உங்கள் ரிப்போர்ட் படி பார்த்தா டாக்டர் ருத்ரன் தான் அக்யூஸ்டாக இருக்காங்க. டாக்டர் ருத்ரோட ஆதாரம் வச்சு செக் பண்ணப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது சார். எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ருத்ரன் பெங்களூர் ஹைதராபாத்தில் இருக்க முக்கிய விஐபிஸோட கான்டாக்டில் இருந்திருக்கார் சார். அநேகமாக அவர் அங்கே எங்கேயாவது தான் சார் தலைமறைவாக இருக்காரு. போலீஸ் உங்களை வலை வீசி தேடுறாங்க சார். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு சேஃப்டியான இடம். உங்கள் அசிஸ்டன்ட் வினோத் சொன்னபடி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வரேன். நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் வினோத் பக்காவாக பண்ணிட்டார் சார். நாளை காலையில் கார் வந்துடும். இந்தாங்க சார். சார், ஃபியூச்சரில் பெரிய டேரக்டர் ஆக போகிறேன். இடலாம் கூட இப்படி டார்ச்சர் பண்ணுறது சரியில்லை சார். அடி சோத்தில் அடிச்சா நீ வந்து பேசுகிற பேச்சை பாரு. அதெல்லாம் நீ பெரிய டேரக்டராக கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு போய் சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கவேன், உன்னை நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? ஆமாம், உன் டேரக்டர் பெரிய மென்டல் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. உண்மையா சார்? சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க சார். எங்கள் டேரக்டர் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? அவர் ஒரு கதையை படித்தா அந்த கதாபாத்திரமே மாறிடுவார் சார். அவர் ஒரு சுருட்டு ஒன்று பிடிப்பார் பாருங்க. அப்போ அவர் பார்க்குற பார்வை என்ன, நடக்கிற நடை என்ன, ஸ்டைலாக இருக்கும் சார். என்ன சுருட்டுறாது? அது காஸ்ட்லியான சுருட்டு. என்ன பேருன்னு தெரியல. பெரிய டேரக்டர் காஸ்ட்லியாக தான் குடிப்பார் சார். அவர் டெய்லியாக சுட்டு பிடிக்க மாட்டார். அது வேற சிகரெட்டு. ஒரு கதையை படிக்கும் போதும் ஒரு கதையை எழுதும் போதும் அந்த கதாபாத்திரம் மாறுவார் பார்த்தீங்களா? அப்போ மட்டும்தான் சார் பிடிப்பாரு. எல்லாரும் யோசிக்கிறத பார்த்து அனுப்ப மாட்டாரோ சார்? சார் ஏடா போகலாமா சார்? போ சார். நாளைக்கு கூட மாட்டீங்களே? ம். அப்பாடியோ. ஏய், இப்போ என்ன சார் ஆச்சு? இனி உன் வளர்ச்சியை பற்றி வெளியில் பேசின்னு வச்சுக்க, பிடிச்சி ஹேங்கரை தொங்க விடுறேன். இதுக்கப்புறம் கண்ணில் பட்டா தானே.
ஹாய் சார், எஸ் ஐ எம் வெங்கட். ஹாய் நீலாங்கரை கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். ஓகே சரி தேங்க்யூ. சொல்லுங்கள். நாங்கள் ஒரு கொலை வழக்கில் தேடிக்கிட்டு இருக்கேன். த ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர் ருத்ரன் உங்களுடைய பேஷண்ட்டுங்கிறது அவருடைய அலுவலகத்தை சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் அவரை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர். அவர் எனக்கு என்ன சொந்தமாக பந்தமா? இங்கே வர நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸில் அவரும் ஒருத்தர். தட்ஸ் ஆல். ஒரு நோயாளியோட உடல் சார்ந்த பிரச்சனைகளை அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் சொல்கிறது தான் மெடிக்கல் எத்திக்ஸ். ஆனால் நான் ஏதாவது சொல்கிறதுல உங்களுக்கு இந்த கேஸில் ஏதாவது கிடைச்சது? ஐம் ஹாப்பி. அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க வேண்டிய பேஷண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அவர் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர். அவர் எப்படி இங்கே? மிஸ்டர் ருத்ரன் ஏதாவது ஒரு கதையை படித்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த கதையில் வர கதாபாத்திரம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவார். இன்ஃபேக்ட் சந்திரமுகின்னு ஒரு படத்தில் அந்த ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. அவரோட மனபலமும் மனோபாவமும் அதுதான். அவருக்கு இந்த ப்ராப்ளம் எப்போ தான் சால்வ் ஆகும்? பொதுவாக இது பலதரப்பட்ட வகையில் மனுஷனோட மனசை பாதிக்கிறது. ஒரு சில பேருக்கு 2 மணி நேரத்தில் இல்லை 2 நிமிஷத்தில் கூட நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் மிஸ்டர் ருத்ரனுக்கு இது ஒரு தொடர்கதை. அதான் நான் அப்போவே சொன்னேன்னு சார், அவர் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டியவர்னு. கார் வந்துடும் சார். நீங்கள் கிளம்புங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க சார். உங்கள் அசிஸ்டன்ட் வினோத் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்தாங்க சார்.
ஸ்வேதா என்னடா பண்ண? ஸ்வேதா என்ன பண்ண? ஏய், ஸ்வேதா என்னடா பண்ண? ஏய், கேட்கலடா. என்னடா? சொல்லுங்க வெங்க. அப்ஸ்காண்டான டாக்டர் ருத்ரன் ஒளிஞ்சிருந்த இடம் இன்ஃபார்மர் மூலம் தெரிய வந்துச்சு சார். அங்க போய் பார்த்தா அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு சார். வாட்? எப்போ நடந்தது? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குங்க சார். தரமணி பக்கத்தில் இருக்க டைட்டில் பார் பக்கத்தில் சார் லொகேஷன். நான் மினிஸ்டரோட ஜூம் மீட்டிங்கில் இருக்கேன். லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, இமீடியட்டாக வந்துடுறேன். எஸ் சார். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்க்கு நான் சொல்லி அனுப்பிட்டேன் சார். ஓகே சார். வணக்கம். முக்கிய செய்திகள். ஸ்வேதா கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட இயக்குனர் ருத்ரன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கூர்மையான ஆயுதத்தால் கழுத்து பகுதியில் தாக்கியும் பிறப்புறுப்பை அறுத்தும் கொலை செய்திருக்கின்றனர். தரமணி ஐடி பார்க் அருகில் ஒளிந்திருந்த ருத்ரனை கொடூரமான முறையில் கொலை செய்த மர்ம நபர் யார் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. என்னடா? ஏய், நியூஸ் வந்து பாரு. சரி போ வரேன். மேலும்
ஸ்வேதா கொலை வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ருத்ரன் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பதால் ஸ்வேதாவின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். யாரோ பண்ணிருப்பா தெரியல மச்சான். எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ரெஃபர் பண்ண கேண்டிடேட்ஸ் நீங்க தானா? ஆமாம் சார். ஆமாம் சார். நீங்கள்லாம் ஒரே காலேஜா? ஆமாம் சார். ஆமாம் சார். என்ன ரீசனுக்காக விஸ்காம் எடுத்தீங்க? இவன் ஏன் நம்மளே எப்படி பார்க்குறான்? உன் பேர் என்னம்மா? சுரேகா சார். சுரேகா சார். கடைசி வரைக்கும் நம்ம பேரை கேட்கலையே. நீ எதுக்காக யங் டாஸ்டண்டாக ஜாயின் பண்ண ஆசைப்பட்ட? சார் நீங்கள் காணல் இருன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தீங்களா சார்? அந்த படம் எனக்கு பயங்கரமாக ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த படம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் கிட்ட பயங்கரமாக அழுதுட்டேன் சார். அவ்வளோ ஃபீல் பண்ணியா? ஆமாம் சார். அதை பார்த்தோன்னே எங்கள் பாட்டியோட நாமெல்லாம் வந்துச்சு சார். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலாக அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணல, ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதான் சார், நீங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாலும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அது எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருக்குன்றதுனால தான் சார் உங்ககிட்ட நான். ஓகே, ஐ ஹேட் டிசைடட். உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆர்டர் தரேன், அதை ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஐ வாண்ட் இட் டு பி பர்ஃபெக்ட், நீட் அண்ட் க்ளீன். ஓகே சார். I want the script to be ready in 3 days. Right? Okay, sir. டேய், நம்ம டைரக்டர் யாரா கொலை பண்ணிருப்பா? அது நமக்கு தேவையில்லாததுடா மச்சான். இந்நேரம் ஸ்வேதாவையும் டைரக்டரையும் கொலை பண்ணது நம்ம தானே போலீஸ் முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம அவங்க கிட்ட சிக்கணும், அவங்க நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க. நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. நம்ம இப்போவே பெங்களூர் கிளம்புறோம். நான்லாம் வரல, எனக்கு இங்கே தான் சேஃப்டி. ஆமாம்மா, எங்களுக்கு இங்கே தான் சேஃப்டி. டேய் டேய் மச்சான், என்னடா சொல்ற? மச்சான், பெங்களூர் போயிடலாம்டா. டேய், பெங்களூர் போனால் போலீஸே வராதா? இல்லை பெங்களூரில் போலீஸே கிடையாதா? சொன்னா கேளுடா. டேய், இங்கே இருந்துடலாம்டா. டேய், நம்ம அங்கே போனால் தாண்டா சேஃபு. டேய், சொன்னா பெங்களூர் சித்தப்பா வீடு தாண்டா நமக்கு சேஃப். வேணாடா, இங்கே இருக்கலாம்டா. நீங்கள் யார் வரலனாலும் நான் போகிறேன்டா. டேய், சொல்றது கேளுடா. டேய், கௌசிக், டேய், நான் போகிறேன்டா. புது காட்டை தேட ஒரு சாட்டை வீசையா வழி கேட்டு போவார் யாரோ. ஏன் ஓடினாய், ஏன் தேடினாய், நீ செய்த பாவங்கள் தீமூட்டுதா. போரோடுதாய், ஏன் தோற்கிறாய், நீ செய்த துரோகங்கள் ஏமாற்றுதா. அதை என்றும் ஓயாதிங்கே போகும் தூரம் நீ போவாய். ஆனாத யோகம் என்ன, பாவம் என்ன நீ காண்பாய். சரி என்ன, தவறும் என்ன, அறிந்தால் என்ன, மறந்தால் என்ன, நீ செய்த வினைகள் இங்கே விதையாய் வெடித்து எரிகிறதே. நடக்குது மாயங்கள், வெடிக்குது நாளங்கள், மனதின் பூகம்பம் வருதே. எரியுது காயங்கள், மறையுது நியாயங்கள், பதிலினை நாளும் தேடி தேடி போய் விடையாக மாற தேடும்
அறிந்தாலும் என்ன அறிந்தால் என்ன மறந்தால் என்ன நீ செய்த வினைகள் இங்கே விதையாய் வெடித்து எரிகிறது. இந்த கேஸ் முடியல நானும் இங்கே வந்து தான் சார் அவ்வளோ டார்ச்சராக இருக்கு. அந்த டைரக்டர் ருத்ரன் மர்டர் ஆனது உங்களுக்கு தெரியுமில்ல சார்? ஆமாம், நியூஸில் பார்த்தேன். சொல்லுங்கள். அந்த டைரக்டர் ஒரு பெக்லியரான ஒரு கேரக்டர். ஸ்வேதா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி. இப்போ அவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி அவர் மனநல போக்கை பற்றி வேற எந்த டாக்டர்கிட்டையோ இல்லை வேற யார்கிட்டையோ ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அந்த பொண்ணு பேர் பூஜா. அவ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அவ கூட இங்கே அவங்க தாய் மாமா அரவணைப்பில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. ஒரு முறை அவங்க தாய் மாமா இங்கே வந்தப்போ மற்ற பேஷண்ட்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். யூ சி, பூஜா மேக்ஸிமம் இன்னொரு 1 or 2 months நார்மல் ஆகிடுவா. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஓகே? ஓகே டாக்டர், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எப்போவுமே ஒரே மாதிரி ப்ரெஷர் தான் இருப்பாங்களா? அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது எந்த காரணத்தினால அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. என்ன அப்பப்போ அந்த ஹை லோங்கிற பெர்சன்டேஜ் வேரி ஆகும், அவ்வளோதான். இப்போ ஹரீஷ், இங்கே இருக்கிறவங்கள விட்டுடுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க மென்டல் இம்பேலன்ஸில் இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா தெரியவே தெரியாது. அவங்க அந்த ப்ராப்ளத்தோட ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. எப்போவாவது அந்த ப்ராப்ளம் வெளியே எடுப்பாங்க, அவ்வளோதான். சி ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபீல்டுலேயே டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர். ஷியோர். சார் இந்த பக்கம் வந்துருக்கு சார். இதை வந்துடுறேன் சார். ஒரு 10 minutes சார். வந்துடுறேன் சார். ஷோர் சார். உங்கள் கூட ஒரு சின்ன அர்ஜென்ட் மீட்டிங் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியா? போனோம். ஓகே. பூஜாவை பற்றின பார்த்தோம். ஓகே. அப்போது டைரக்டரை பற்றியும் நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவர் ஏதோ கால் வந்து அர்ஜெண்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பேர் ஹரீஷ். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் அவர் எடிட்டராக இருக்கார். ஆமாம், இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க? டாக்டர் ரித்துடைய மர்டர் எந்த ஆங்கிலம் நடந்துக்கலாம்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஓகே, தேங்க்யூ சார். மித்ரா, எஸ் சார். அந்த அப்ஸ்கார்ட் 4 பேர்ல கௌசிக்ன்ற ஒருத்தன் கொலப்பாக்க ஏரியா சுற்றி இன்ஃபார்மேட்டர் தகவல் வந்திருக்கு. ஓகே சார். நான் அர்ஜென்ட்டாக கமிஷனை பார்க்க போகிறதுனால நம்ம டீமோட போய் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? நாங்கள் இமீடியட்டாக போகிறோம். டேய் கௌஷிக், நில்றா, ஓடாதடா. சொன்னா கேளுடா. கௌஷிக் நில்றா. டேய் எதுக்குடா என்ன பார்த்துட்டு ஓடுற? பாரு, தேவையில்லாம கீழே விழுந்துட்டு.
என்னடா இது சின்ன பையன் மாதிரி. டேய் ஏந்திரா. டேய் கௌஷிக் திரும்ப. டேய் கௌஷிக் இங்க பாருடா. ஹலோ மிஸ்டர் வெங்கட், எங்க இருக்கீங்க? ருத்துவோடைய அசிஸ்டன்ட் கௌசிக்க யாரோ கொலை பக்கத்தை கொலை பண்ணிட்டாங்களா? ஸ்பாட்டுக்கு தான் சார் போய்கிட்டு இருக்கேன். நோ சார், நீங்கள் இம்மீடியட்டாக என் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. இம்மீடியட்? அப்படியா சார்? எஸ், நவ். ஓகே, நான் வரேன். சார் வாங்க. சார் எப்படி சார் இந்த வரைஞ்சது யார் சார்? இந்த வரைஞ்சுக்கு அந்த சாஞ்சி கொலை செய்யப்பட்டிருக்கேன். இது பாருங்க, நான் சொல்றது சொல்லுங்க. நான் சொல்றது வரைஞ்சது யார் சார்? இதோ இங்க படுத்துட்டு இருக்காரு. இந்த ஓவியர் தான் இந்த 2 படத்தையும் வரைஞ்சார். எப்போ சார் வரைஞ்சா இது? ஐ ஹேவ் நோ ஐடியா. நான் ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்தேன், உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். முன்னால வரைஞ்சதா பின்னால வரைஞ்சதா சார் இது? What do you mean? சார் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ அப்படி தத்ரூபமா வரைஞ்சிருக்கா சார் இவன். ருத்துவோட படம் இருக்கு சார், அதனால தான் கேட்கிறேன். கொலை செய்யறதுக்கு முன்னால வரைஞ்சதா பின்னால வரைஞ்சதா சார்? I have no idea. சார் உங்களை ஒன்று கேட்கலாமா? Yeah, go ahead. யாருன்னே தெரியாத ஒருத்தன் எப்படி சார் இவ்வளவு தத்ரூபமா வரைய முடியும்? அதுவும் வெண்டலான ஒருத்தன். இவரை எல்லாரும் சித்தர்னு சொல்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு ESP, இது மனிதனோட ESP பவர், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எழிலனுக்கு இது அதிகமாக இருக்கு. அதனால தான் பார்க்காத ஒருத்தரோட படத்தை அவரால் ஈஸியாக வரைய முடியுது. சார் இன்னொருத்தர இந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஷூர், ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா 2 PCM மப்டியில் வாட்ச் பண்ண சொல்லவா சார்? ஐயோ நோ நோ நோ, நாட் அட் ஆல் நெசசரி. நான் இருக்கேன், டோன்ட் வரி, ஐல் டேக் கேர். ஸ்வேதா கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக மேலும் ஒரு கொலை நடந்துள்ளது. சென்னை கொளப்பாக்கத்தில் ஒரு சடலம் கிடைத்துள்ளதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் கொலையானவர் கௌஷிக் என்பதும், அவர் BSc விஸ்காம் படித்துவிட்டு பிரபல இயக்குனர் ருத்ரனிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஸ்வேதா கொலைக்கு பின் தப்பி ஓடிய 4 பேரில் இந்த கௌஷிக்கும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அடுத்தடுத்து 3 கொலைகள் நடந்துள்ளதால் விசாரணை சூடுபிடித்துள்ளது. இப்ப என்ன பண்றது? நம்ம எவ்வளவு சொன்னோம். நம்ம பேச்செல்லாம் கேட்காம பெரிய மைடாட்டம் வெளியே போனால. இப்ப என்னாச்சு? இவ்வளவு நாள் நம்ம இங்க இருந்தோம், நம்மளுக்கு எதாவது தேவைன்னா இவ தான் வெளியே போய் வாங்கிட்டு வரா. அப்ப யார் சந்தேகப்படுறது கூட கிடையாது. ஆனா இப்போ கௌஷிக் வெளில போய் செத்ததுனால டெய்லியும் பயந்து பயந்து சாவ வேண்டியதா இருக்கு. நம்ம ஏன் இப்படி சாவணும்? நமக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுல வேற ஓடி ஒளிஞ்சிட்டு வேற இருக்கும். நான் அப்போவே சொன்னேன், இங்க நடந்த எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிடலான்னு. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. போலீஸ் கிட்ட போய் சொன்னா உங்களை மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கௌசிக்கு ஹரிஸ் கொலை பண்ணப்போ நாம தங்கியிருக்கிற இடத்த கேட்காம இருந்திருப்பான். அடுத்து அவனோட டார்கெட் நாம தான். இப்ப
இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ, ஸ்வேதா கொலைக்கு பின் அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இதுபற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நீலாங்கரை கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வெங்கட் பதிலளிக்க மறுத்துவிட்டார். கால்களோடு தீயும் ஏற தேகம் எங்கும் வேகுதே, ஓடி ஓடி போகும் போதும் பாதம் நோகுதே, நீதி யாவும் வீணுமாக பேதை வாழ்வு ஆனதே, நீந்தி போக நீரை தேட தாகமானதே, மாறாமலே நிலைக்குதே ஆராரணம், காணாமலே நீ கொலையாக யார் தானவனோ புதிரானானோ. இனி நாம் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து விலகிக்கிட்டே இருக்கு. நாம் பண்ண ஒரே தப்பு ஒன்றா எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணது. இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நடந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லுவோம். எஸ், கம் இன். சொல்லுங்க வெங்கட். சார், டாக்டர் ருத்ரோடைய மாடலுக்கும் அவருடைய அசிஸ்டன்ட் கௌசிக்கோட மாடலுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது சார். 2 பேருமே கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க சார். 2 மர்டர் ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வெங்கட்? எஸ் சார், பட் ஒன் டிஃபரன்ஸ் இருக்குது சார். என்ன டிஃப்ரென்ஸ்? டாக்டர் ருத்ரன் மட்டும் பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கார் சார். இது சம்பந்தமாக நான் டாக்டரை மீட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கேட்டப்போ டாக்டர் ருத்ரன் கழுத்தில் கொடூரமான முறையில் குத்தப்பட்டு இறந்திருக்காரு. அதுபோக பிறப்புறுப்பும் அறுக்கப்பட்டிருக்கு. இந்த 2ல் அவருடைய டெத்து எதனால் நடந்ததுன்னு உங்களால் சரியாக சொல்ல முடியுமா டாக்டர்? நான் ரிப்போர்ட்டை தரவாக செக் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர். பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் கழுத்தில் காயம் பட்டிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், கொலைகார முதல்ல பிறப்புறுப்பை அறுத்துட்டான், அதுக்கப்புறமா தான் கழுத்தில் குத்திருக்கான். ஸோ டாக்டர் ருத்ரோடைய மர்டர் சுவேதாட கொலைக்கு பழி வாங்குறதுக்காக நடத்தப்பட்டது. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். லாஜிக் படி பார்த்தா அதுதான் கரெக்ட். இது அதுக்கான ரிப்போர்ட்ஸ். சுவேதாவோ மர்டர் பண்ணப்பட்டு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. டாக்டர் ருத்ரனோ பிறப்புறுப்பை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. டாக்டர் ருத்ரோடைய கழுத்து இருந்த காயமோ கௌசிக்கோட கழுத்து இருந்த காயமோ ஒரே மாதிரி இருக்கு. இது ஏன் சுவேதாவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களோ இல்லை அவங்க லவ்வரோ செஞ்சிடக்கூடாது? சுவேதாவோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ஆதார் கார்டில் மேட்ச் பண்ணி திருச்சியில் இருக்க வீட்டில் போய் தேடி பார்த்தேன் சார். அவங்க அம்மா இறந்து 1.5 வருஷம் ஆகி போச்சு சார். அதுக்கு பின்னால் சுவேதா கோடம்பாக்கத்தில் தான் தனியாக லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தா சார். டாக்டர், அந்த கிறுக்க திரும்ப படம் வரைய ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? ருத்ரன் ஓகே, பட் கௌஷிக் எப்படி? சார், டாக்டர் ருத்ரன் சுவேதா ரேப் பண்ணுறதுக்கு கௌசிக் உதவி பண்ணியிருக்கலாம் சார். இதை அந்த கொலைகாரன் கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் மர்டர் பண்ணியிருக்கலாம் சார். இது என்னோட ஆங்கிளில் பார்த்தா சரியாக படுது சார். பட் ஒன் மோர் திங் சார், டாக்டர் துளசியோட ஆஸ்பத்திரியில் இருந்த மல்லோயலி ஒருத்தன் டாக்டர் ருத்ரோடைய படத்தையும் கௌசிக் படத்தையும் வரைஞ்சி வச்சிருந்தா சார். புத்தி சுவாதீனம் இல்லாதவனா? எஸ் சார். அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா அவங்க 2 பேரும் எப்படி கொலை செய்யப்பட்டிருந்தாங்களோ அதை அப்படியே தத்துரமாக வரைஞ்சி வச்சிருந்தாங்க சார். இன்னும் ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா வெங்கட்? சாரி சார், அவனுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் போயிருக்கனால அது பாசிபிள் இல்லை சார்.
ஆல் ரைட். எதுக்கும் அவனை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஆல்ரெடி டாட்டுக்கு தெரியாமல் 2 பிசி மப்டியில் அவனை வாட்ச் பண்ணியிருக்காரு சார். சார் டாக்டர் குணசீலன் சார் லைனில் வரார். சார் சொல்லுங்கள் சார். ஹலோ வெங்கட், எழிலன் இப்போ தான் ஒரு படத்தை வரைஞ்சிருக்கான். அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி ஒரு ஆள் இருந்தா தயவு செஞ்சு அவரோட உயிரையாவது காப்பாத்துங்க. ஓகே? சார் சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். சார் இவர் ருத்ரனோட ஆஃபீஸை சுற்றி வரான் சார். கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க சார். சார் நைட்டு தூக்கம் வர மாட்டேன் சார். கனவுல வராரு சார். நீ பேசுகிற பேச்சுக்கும் செய்கிற செயலுக்கும் சம்மந்தமே இல்லையாடா. சார் செல்லம்மா மேலே சத்தியம் சார். நான் சொல்கிறேன் சார் உண்மை. யார்டா அந்த செல்லம்மா? ஹவுஸ் ஓனர் சார். ஹவுஸ் ஓனர் மேலே அவ்வளோ பாசமோ? என் சார் இருக்கும்போது எனக்கு வாடகை காசு கொடுப்பாரு, என் செலவு காசு கொடுப்பாரு, என்னை அப்படி பார்த்துக்கினார் சார். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே என்னை பார்த்துக்கல சார். அந்த அம்மா தான் சார் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த அம்மா எனக்கு சார் மாதிரி சார். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆஃபீஸை சுற்றி வரேன் சார். ஏய், பெரிய ப்ரொடியூசரை பார்த்து நல்ல கதையை சொல்லி சீக்கிரம் படம் பண்ண பாரு. போ. சரிங்க சார். எப்போ பாரு இதே வேலையா இருக்கானுங்க. டேய் சி கது கூட லாக் பண்ணாம முதல்ல அரிசினா சொல்றானே இல்லையோ உங்களை போனண்டா. டேய் எங்கடா இருக்க? ஏன்டா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? டேய் ஹரிஸ், சத்தியமா சொல்றேன்டா, ஸ்வேதா கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா. நீதான் அவசரப்பட்டு டைரக்டர் ருத்ரையும் நம்ம ஃப்ரெண்டு கௌசிக்கும் கொன்னுட்டடா. டேய் இது ஏன் என்கிட்ட போன் பண்ணி சொல்ற? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணடா. முட்டாள் முட்டாள். டேய் நடந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லடா. அந்த 2 கொலை நான் பண்ணலடா. டேய் கொஞ்சமா யோசிச்சு பாருடா. நீங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு மர்டர் பண்ணோம்? டேய் லவடே வாய் தந்து பேசுடா. கேக்குதா? டேய் பாலா நான் பேசுறேன்டா. டேய் லவடே வாய் தந்து பேசுடா. டேய் ஹரிஷ், எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்ல முடியாது. நீ உடனே கிளம்பி படம் பார்க்கணும். சௌந்தர்யா காலனி முல்லைத்தீவுக்கு வந்துடுறா. டேய் நான் வெயிட் பண்றேன்டா. வந்துடுறா, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். டேய் பாலா போன் வச்சிரா. நான் சொல்றேன் கேளுடா. டேய் டேய் பாலா. டேய் கொல்லப்பாக்கம் சௌந்தர்யா காலனி முல்லைத்தீவு. ஹலோ ஆதித்யன் ஹியர். சார் கண்ட்ரோல் ரூம்லேருந்து அர்ஜுன் பேசுகிறேன் சார். ஸ்வேதா மர்டரில் அப்ஸ்காண்டான 4 பேர்ல ஒருத்த நம்பர் மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்குது சார். உடனே அந்த நம்பரோட லொகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சார் மார்னிங் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் சார். அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இப்போ ஈவினிங் 4 o'clockலேருந்து ஃபோன் ஆன்ல இருக்கு சார். அந்த 2 நம்பரும் உடனே எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார்.
நான் வெங்கட். அந்த 4 பேர் அப்ஸ்காண்டிங் ஆனதில் ஒருத்தனோட நம்பர் ஆனில் இருக்கு. ஓகே சார். லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணிடுங்க. இப்போயே போகிறேன் சார். ஓகே சார். மித்ரா, அப்ஸ்காண்டிங் ஆன 4 பேரில் உங்களோட நம்பர் ஆனில் இருக்கு. உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்கள் சீக்கிரம் அவனை ஃபாலோ பண்ணுங்க. நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நாங்கள் போகிறோம். டேய் எங்கடா இருக்க? டேய் ஹலோ. டேய் மச்சான் வா வா. இல்லை போ சொல்கிறேன்ல. தானே என்னடா இது இங்கே வந்துட்டான்? என்ன பண்றது? ஐயோ டேய் மச்சான். ஏய் நில்றா. எங்கடா வர? ஏய் நில்றா. ஏய் ஏய் அபி முடியல. ஏய் ஓடா நில்றா. நான் கோஷி கொல்லடா சொல்லுங்கடா. நில்றா. ஏய் சார் ஆம்புலன்ஸ் சொல்லி அனுப்பிட்டீங்களா? ஆன் த வே சார். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார் இந்த ஃபோன் டெட் பாடியில் கிடச்சிது சார். சேம் பேட்டர்னில் தான் இந்த கொலை நடந்திருக்கு சார். ஒரே ஆளுதான். ஹரிஸ் மச்சான், ஹரிஸ். எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே. இப்போ டைரக்டரை பற்றியும் நான் பேச ஆரம்பித்தேன். அந்த டாக்டர் சொன்னேன். அவர் பேர் ஹரிஷ். டாக்டர் சொன்னது அவனேதான் 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 அவனேதான். சார் கீழே ஒரு டூர் அனுப்பியில ஆர்டிஓ ஆப்பில் போட்டு செக் பண்ணுமா? எஸ் சார். சார் ஆர்டிஓ ஆப்பில் செக் பண்ணால் ஹரிஷ்னு ஒரு பேர் வருது சார். பாத்தியா சொன்னல, 2 பேரும் ஒரே ஆளுத. பத் 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 இவரு உத்தந்த
செத்தடாடி. சொல்லுங்க வெங்கட். அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். அக்யூஸ்டா? ஹரி சார், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடிட்டர் இருக்கான் சார். மார்னிங் 11 o'clock ஹரிஷ்ன்றவனோட ஃபோன் பேசிட்டு இருந்தான்னு கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் பாலா நம்பர் ஆன்ல இருந்ததுனால இவனை நான் லூஸ்ல விட்டுட்டேன். நீங்க தூக்கிடுங்க. ஓகே, இன்னும் 1 hour முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம், அந்த ஹரிஷோட பேச விட்டுருங்க எனக்கு. குயிக் குயிக். எல்லா ஃபார்மேட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுவா. ஓகேவா? ஓடுகிறோம், வெறுப்பில் வாடுகிறோம், பயம் அது உயிரினிலே வருதே. தொடருது தேடல்கள், பெருகுது தூரங்கள், தொலைவுகள் கூடி போக போக யார் பலியாக ஆவார்? பாதை மாறி மாறி போக தீமை தேடி தேடி கூட வேடம்தான் யாரோ யாரோ. ஏண்டா ஒவ்வொரு நாள் கொலை பண்ணிட்டு நீ ஊரெல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கு திரிவ, நாங்கள் ஒன்றையே சுற்றி சுற்றி வேட்டைக்கு திரியணும். அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்னேன், நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன் சார். அது கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். நான் சொல்கிறத விஷயம் கேளுங்க சார், என்ன நம்புங்க சார். இங்கே பாரு, மரியாதையாக சொல்கிறேன், உன் மேலே கொலை வெறியில் இருக்கேன். ஒழுங்காக சொல்கிறேன், வந்து சரண்டர் ஆகிடு. நான் சொல்கிறேன் கேளுங்க சார், எந்த விஷயம் நம்புங்க சார். என் மேலே தப்பு இல்லை சார், ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டேன் நீ. வேணா, ஒழுங்காக வந்துட்டு
சீட்டட். என்ன ஆக்சிடென்ட்? என்ன பார்த்து வெங்கட் என்ன சொன்னீங்க? வாட்? என்ன பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. வாட் ஹேப்பன்ட் ஹரிஷ்? ஸ்வேதா யாரும் தெரியுமா? வாட்? பாலா கௌஷிக் பற்றி தெரியுமா? வாடா மச்சி ஊரை சுத்தி பார்க்க போவோம், நட்புக்குள்ள பொது அர்த்தம் தேடுவோம், லைஃப ஜாலியா வைபு பண்ண போறோம், ஊருக்குள்ள அட்டி எட்டி போடுவோம், காசு பணம் தேவையில்லை நட்புக்குள்ள, அன்பு மட்டும் போதும் எதுவும் கேட்கவில்லை, சின்ன புள்ள போல ஆரம்பிக்கும் சண்டையில சாகும் வர நம்ம ஆட்டம் தப்பே இல்லை. ஸ்வேதா முதல்ல நான் ஒரு ஆட் ஷூட்டில் தான் பார்த்தேன். என்னையே அறியாம என் மனசை அவகிட்ட பறி கொடுத்தேன். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் லைஃப்ல. ஒரு நாள் ஹரிஷே, என்னடா பா எனி டைம் பிஸியா இருக்க போலயே. என்னடா சொல்லாம கொள்ளாம அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க? சொல்லாம கொள்ளாமையா? ஆமா. ஏய், நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீ தான் எடுக்கலையே. ஃபோன் பண்ணியா? இப்போ எடுத்து என்ன பிரச்சனை? டேய், நீ கால் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன்டா. சாரி மச்சான், ஃபோனை சைலண்டில் போட்டேன். ஃபோனை போட்ட மாதிரி எங்களையும் சைலண்டில் போட்டுறாதரா? சரி, அதெல்லாம் விடு. என்ன சார் டல்லாக இருக்காரு? என்ன விஷயம்? 2 நாளாக இப்படி தான் இருக்கான். கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டான். டேய், அவங்ககிட்ட சொல்கிறா. டேய் சொல்கிறா, கேட்குறேன்ல, என்னாச்சு? படித்து முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் வாய்ப்புகள் எதுவும் சரியாக வரல. இதனால் ஒரு பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் ஃபேமிலிக்காக வேறு ஏதாவது பண்ணலாமான்னு முடிவில் இருக்கேன். டேய், நம்ம இருக்க சினிமாடா. சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது. என்ன பாரு, 12 வருஷம் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் எடிட்டராக வேலை பார்த்து இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இப்போ தான் மெயினாக படங்களே பண்ணிகிட்ருக்கேன். போராட்டம்டா, நிச்சயமாக பெரிய லைஃப் கிடைக்கும். சினிமா சாதாரண விஷயம் கிடையாதுடா. எப்பயுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் வரா. டேய், கூடயே சுற்றுறல, பாசிட்டிவ் வார்த்தை சொல்லி தரலாம்ல. பாசிட்டிவாக சொல்லணும்னா ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான் சொல்லணும். டேய், கிட்டத்தட்ட அவன் நிலமை தான்டா எனக்கும். என்னடா? நான் வெளியில் பார்க்க தான் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ள முடியலடா. என்னடா என்னாச்சு? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, போன வாரம் என் சொந்த தாய்மாமன் பொண்ணு கல்யாணம். ஊரே எனக்கு அவளுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தது. எனக்கு வேலை இல்லைன்னு அவளுக்கு வேற ஒருத்தர். அந்த கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடலடா. கூப்பிட்டாலும் நான் போயிருக்க மாட்டேன் வச்சுக்கேன். ஆனால் என்ன காரணம் காட்டி எங்கள் அப்பா அம்மா கூட கூப்பிடலடா. மச்சான், அவங்களுக்காவது நம்ம எதனா பண்ண மச்சான். பண்ணலாம்டா. பண்ணுங்கடா. பண்ணலாம். ஏய், நாங்கள் ஏதோ சொல்லி உன் வேலையை கற்றுட்டோன்னு நினைக்கிறேன். ஏய் இல்ல. சி, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, ஒன்றும் வேணாம்டா. மச்சா, சரக்கு அடிக்கலாம்டா. வேணாம்டா, சொன்னக்கு. நாங்கள் வாங்கிட்டு வரோம். டேய். வெயிட் பண்ணு. வா போய் வாங்கிட்டு வரலாம். ஏய், ஏய், வெயிட் பண்ணுறா, வரேன். ஸ்வேதாக்கு பெண்ணா ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப நல்ல கவிதை எழுதுவா. அவள் பர்த்டே அதுமா ஸ்வேதாக்கு பிடிச்ச அந்த பெண்ணை நான் அவளை கிஃப்ட் பண்ணிட்டேன்.
சாப்பிட்டு ராவா ஊற்றி சொல்லுவாங்க பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஏய், எனக்கு பத்தாது போதும்டா. ப்ளீஸ். இந்தா சொன்னல மச்சான். தடா ஆ, டேய் கம்மியாக ஊத்துறா அரே. அதிகமாக ஊத்துறாரு. கரெக்டா ஊத்தும்டா. ஆ, போதும் போதும். யாருக்கு தண்ணி வேணும்? இந்தா பிடி. அசிங்கமா அடிப்போமா? தண்ணியில போதும் போ. ஊத்துவாங்க. குடிக்காரன் தடா. ஆமா ஆ, இது குடிக்காத தண்ணி நாய். ஊத்துறா தண்ணிக்கு அசிங்கம். டேய் இப்போ பாரு அளவு செக் பண்ண போகிறேன். Cheers. மகிழ்ந்திரு மகிழ்ந்திரு. மச்சான் ஒரு நிமிஷம். நான் அப்பவே சொன்னேன்ல சினிமா பற்றி உன்னை நெகட்டிவாக பேச. ஆமா. சினிமா பற்றி பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னேன்ல அவ்வளோ சீக்கிரம் சினிமாவில் ஜெயிக்க முடியாதா? Correct. இப்ப பாரு சின்சியர் அந்த 2 பேர் ட்ரை பண்ணீங்களா கிடைச்சதா அவ்வளோதான். Correct இவ்வளோ மச்சான். பெரிய டேரக்டர் நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு மச்சான். ஆமா மச்சான் சந்தோஷமா இருக்குடா ரொம்ப. ஏன்னா நாங்களாம் ருத்ரன் சாரை பாப்போமா அப்படி யோசிச்சிருந்த நாள் இன்னைக்கு நாங்கள் அவரோட ஒர்க் பண்ணுறோம் மச்சான். செம்ம மச்சான். இதுக்கு தான் அடி, மச்சான். cheers. இதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். எடடா. வா மச்சான். சியஸ்ரா. சியா. எஸ். சரி மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறாங்க? மச்சான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 9 பேர்கிட்ட இருக்காங்கடா. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கு மச்சான். இன்னொரு விஷயம் லைட்டாக சின்ன மிஸ்டேக் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க மச்சான். அந்த மாதிரி. சரி நீ எத்தனை அசிஸ்டன்ட் நான் அவருக்கு? 10வது கேடி. அப்ப நீடா? மச்சான் நான் 11வது. அவருக்கு 10 சொல்லி நீ 10 அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிருக்க அப்படிதானே? சரி 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 இப்போ அடிப்போம். ஓகே. Cheers. மச்சான் ஒரு சின்ன விஷயம். ஏய் நீ முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லு. குடிக்க போகலாம் குடிக்க விட மாட்டான். டேய் அவன் என்ன சொல்ல வரான்னு கேளு. டேய் கோச்சுக்காதடா. அது வந்து இல்லை மச்சான். புது டிஷர்ட் கிழிச்சிடாத சொல்லு. பேர் ஸ்வேதா. ஊரை விட்டு வந்து ரூமில் தங்கி ரொம்ப நாளாக வாய்ப்பு தேடிட்டு இருக்கா சினிமாவில். ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்க அழகாகவும் இருப்பா. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக முன்னேறி வந்துருவா. ஆனால் பாவம் கான்டாக்ட்ஸ் தான் இல்லை. எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண மச்சான். நீ 2 பேர் ருத்ரன் சார் ஜாயின் பண்ணிக்கங்களேன். எப்படியாச்சும் மனசு வச்சு ஆடிஷன் புஷ் பண்ணி விட்றா மச்சான். மனசு மச்சான் ப்ளீஸ் மச்சான். ஆட போடா. நாங்களே இப்போ தான் ஜாயின் பண்ணோம். இதில் வேற நாங்கள் ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுமா? அதெல்லாம் எங்களால் முடியாது. போடா மச்சான் மச்சான் டேய் நம்ம மச்சான், நினைச்சா please முடியும்டா. அப்படிலாம் சொல்லு பேசாத, மச்சான் டேய், please நீ டேய். நினைச்சா முடியும்டா. ஆடிஷன் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுமாமா. அதுக்கப்புறம் அவன் திறமை தான். டேலண்ட் இல்லை கண்டிப்பாக வந்துருவா மச்சான். எனக்கு தெரிஞ்சு வந்துருவா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மச்சான் ப்ளீஸ் அடி. ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் அடி. மச்சான் அவனுக்காக ட்ரை பண்ணலாம்டா. ஏ ப்ளீஸ் அப்படியே ப்ளீஸ் மச்சான். நல்லா பண்ணுறீங்கடா நீங்கள். இதுக்கு தான் இந்த சரக்கா. சேச்சா சரி பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. பிளான் பண்ணுவோம். பண்ணலாம் மச்சான் பண்ணலாம். சூப்பரா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த ஸ்வேதா? அவள் ஃபோட்டோ காட்டு. ஃபோட்டோவா? ஃபோட்டோ தானே? இதோ பாரு இதான் அந்த ஃபோட்டோ. எப்படி இருக்கா? டேய் மச்சான் காட்றா காட்றா காட்றா. டேய் 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 மச்சான் செம்மையா இருக்கா மச்சான். செம்மையா இருக்கடா. டேய் அது நான் ஏன் சிரிக்கிறான்? லவ் பண்ணுறேன். ஏய் என்னடா சொல்ற? லவ் சொல்லிட்டியா இல்லையா? எங்கடா சொல்லிடு மச்சான். ஏன் சொல்லலை? இல்லைடா நான் ஸ்டார்ட்டாக இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லலை. அப்படியா? ஐயோ எப்பா இவன் வெக்கப்பட்டு இப்பதான் பாக்குறேன். சரி சரி அடி பண்ணிடுறேன் மச்சான். ஆடிஷன் இப்படி பண்ணிடலாம். பண்ணிடலாம். வா. பண்ணிடுவான். ப்ளீஸ்டா. சரி சரி Cheers. சொல்லு பாலா. மச்சான் ஆபீஸ்ல இருக்க? ஆமாடா இங்கே தான் இருக்கேன். டேய் மச்சான் ருத்ரன் சார் ஸ்வேதாவா ஆடிஷன் வர சொல்லிட்டாரா? டேய் அப்படியா? தேங்க்ஸ்டா மச்சான். ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா. நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ்லாம்? அப்போ ஸ்வேதா ஆஃபீஸ் கூட்டு வந்துருவா. ஏய் ஆபீஸ் வேணாம்டா. நம்ம ரெகுலர் டீ கடைக்கு வந்துரு. நம்ம அங்க மீட் பண்ணலாம். நான் ஸ்வேதாட்ட சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம். நேரில் கிளம்பி வா.
ஏய் நான் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் முக்கியமான விஷயம் சொல்றேன்ல. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கிளம்பி வா. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? நான் சர்ப்ரைஸ் சொல்றேன்ல. நீ முதல்ல வா. ஓகே? கிளம்பி வா. சீக்கிரம். ஃபாஸ்ட். கண்ணில் கண்மோதினால் லட்சம் மின்னல் பூ பூக்கும் நெஞ்சில் ஓர் வானவில் எட்டி எட்டி தான் பார்க்கும் உள்ளே தீராமலே கைகள் கோர்க்கும் நாள் கேட்கும் மீசையில் உன் வாசம் என்னை தொலைத்தேனே அதிகாலை இரவில் தந்தாயே தொட்டிலையும் மாட்டி விட்டு கிள்ளி விட்டு செல்லாதே தீண்டும் விரல் தூண்டும் போது தள்ளி என்னை கொல்லாதே நறுவி நறுவி இழுத்தாலே இதயம் உருவி ஓடிடுதே அருவி அருவி குழலோடு மனதும் படகாய் ஆடிடுதே மிதமாய் மிதமாய் உயிரும் அதிரும் கேளடி நீ இதமாய் இதமாய் வலிகள் புலரும் சேர்த்தணைப்போம் நறுவி நறுவி இழுத்தாலே இதயம் உருவி ஓடிடுதே அருவி அருவி குழலோடு மனதும் படகாய் ஆடிடுதே மிதமாய் மிதமாய் உயிரும் அதிரும் கேளடி நீ இதமாய் இதமாய் வலிகள் புலரும் புரியாமல் உயிராயானாயே அதிகாலை இரவில் தந்தாயே புதிரே என் புதிரே புரியாமல் உயிராயானாயே கதிரே வெண்கதிரே அதிகாலை இரவில் தந்தாயே சேட்டா பழம் எடுத்துட்டுமா? அப்புறம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏன் எடுத்துன்னு கேட்கக்கூடாது. ஆமாம். ஐயோ சாரி மச்சா. ஸ்வேதா. ஹாய் ஸ்வேத், ஐ அம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? பாலா ஃப்ரெண்டு. அபிஷேக், நான் சொன்னல. சுரேந்திரன் சார் கிட்ட பண்றேன். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். என் பேர் ஸ்வேதா. நான் ஆட்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கேன். ஐயோ, நீங்க எதுமே சொல்ல வேணாம். அவன் உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டான். அவன் சொல்ல வேண்டியது ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? என்னது? ஏய், என்னது? நீங்க
பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். டேய் சார் பார்க்கலாமா? சாரை பார்க்கலாம். டேய் இது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ரா. நீ என்னடா இந்த காஸ்டியூம்ல கூப்பிட்டு வந்திருக்க? திடீர்னு சொல்றேன். ஐயோ டேய் கிராம சப்ஜெக்ட் அப்பே சொல்லணும். இப்போ திடீர்னு இவ்வளவு தூரம் வந்தப்ப சொல்றேன். எல்லாம் உனக்கே தெரியும்னு நினைச்சேன். ஹரிஷ் பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா அது வரைக்கும் நம்ம சார் பர்ச்சேஸ் இருப்பார்ல? பண்ணிட்டு வந்துடலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றா. பக்கத்துல ஏதாவது கடை பார்த்து சரி வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வா. பாஷுதா. மச்சான் மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும். டீ வாங்கிட்டேன், காசு மட்டும் கொடுத்துட்டு போறியா? காசா? ஐயோ ஸ்வேதாவை ஆடிஷன் ட்ராப் பண்ணிட்டு நான் ரூம் வந்துட்டேன். அங்கே என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நடந்த எல்லா கொலைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணல. நடந்த கொலைகளை நான் எதுவும் பண்ணல. நான் நிரபராதை நிரூபிக்கிறேன் டாக்டர். அது நடக்காதுடா. நடந்த எல்லா கொலைக்கும் நீயும் ஒரு காரணம்டா. என்னை எங்க தொலைச்சியோ அங்கேயே வந்து தேடுறா. ஹரி ஹரி மித்ரா ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டியா? அந்த ஹரிஷை நீ அடிச்சு போட்டு நீ தப்பிச்சிட்டியா? என்ன சொல்றீங்க? லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், வா. உடனே வரேன் சார். சார் என்னாச்சு சார்? ஒரு ஓகே? சொல்லுங்க வெங்கட். சார் அந்த ஹரிஷ் என் முன்னாள் கொலையும் பண்ணிட்டு என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டா சார். சார் ப்ளீஸ் எனக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க சார். நோ அவன் தான் அக்யூஸ்டன் கன்ஃபார்ம் பண்ணாம ஷூட் அட் சைட் ஆர்டர்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எடுத்துக்கங்க. அவனை உயிரோட புடிங்க வெங்கட். சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன். சார் கொலகாரனோட லொகேஷன் டைரக்டர் ருத்ரனோட ஆபீஸ் காட்டு சார். இதோ வரேன். சார்
இதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஹரிஷ் வந்து நான் ஒரு தனிமை விரும்பி என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் சூட்சமம் நிறைந்ததாகவே இருக்கும். நேற்று முன்தினம் என்னிடம் புதிதாக உதவி இயக்குநராக சேர்ந்த பாலா ஸ்வேதா என்ற இளம் பெண்ணின் புகைப்படத்தை காட்டினான். அழகு, பேரழகு, கொள்ளை அழகு. அந்த அழகை ஆட்கொள்ளவே மனது துடித்தது. எனது இதயத்திற்கு நெருக்கமான மில்டன் ஃப்ளோஹிப் என்ற ஆங்கில நாவலில் வந்த கிரேசி ஃப்ளோரா என்ற கதாபாத்திரம் தான் என் நினைவில் நின்றது. கிரேசி ஃப்ளோராவை நினைவில் நினைத்து அவளை ஒருதலையாய் காதலிக்கும் மைக்கேல் டிசோஸாகவே நான் என்னை நினைத்து கொண்டேன். அந்த கொள்ளை அழகை ஆட்கொள்ள எனது மனம் துடித்தது. கிரேசி ஃப்ளோரா, ஸ்வேதா. கிரேசி ஃப்ளோரா, ஸ்வேதா. ஸ்வேதா என்னை சந்திக்க வருவதாக பாலா கூறினான். அவள் வருகைக்காக காத்திருந்த நான் அவள் புகைப்படத்தை பார்த்து அவள் அழகை ரசித்து புசித்து கொண்டிருந்தேன். ஸ்வேதா என் நெஞ்சை ஆட்கொண்டாள். ஸ்வேதா. கிரேசி ஃப்ளோராவை புறம் தள்ளிவிட்டு ஸ்வேதாவை என் நெஞ்சை ஆட்கொண்டாள். ஸ்வேதாவை எப்போது சந்திப்பேன்? அவள் அழகை எப்போது ருசிப்பேன்? அவளை எப்போது ஆட்கொள்வேன்? என்னுள் எப்படி ஐக்கியமாவாள் என்று வெறியோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் சாரிட்ட சொல்கிறேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். எதுவும் வேண்டாமா? தண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களா? டேய் போய் தண்ணி எடுத்துன்னு வாடா. இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். சரி ஓகே, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் சார்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே ஓகே. Sir, may I come in, sir? Yes.
ஆடிஷன் சொல்லியிருந்தலாம் சார் ஸ்வேதா, அவங்க வந்திருக்காங்க சார். ஓகே, ask her to come in. ஓகே சார். ஸ்வேதா, சார்கிட்ட சொல்லிட்டேன். சார் உங்களை வர சொல்லிட்டார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பேர் ஸ்வேதா. நான் ஆட் ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் சார். பாலா சார் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா? இன்ஃபேக்ட் நான் எடுக்க போகிற அடுத்த படத்துக்கு உன்னை ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். குட். ஃபார் தட் வாட் வி ஹாவ் டு டூ இஸ், இந்த ஸ்கிரிப்டில் வில்லன் வந்து ஹீரோயினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறான். பட் த ஹீரோயின் ஆல்வேஸ் ரிஜெக்ட்ஸ் த வில்லன். ஓகே ஓகே சார். ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஹீரோயினோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ளே we are going to do. ஓகே ஓகே சார். ஓகே, we are going to act together. ஓகே சார். ஓகே, let's play together. If you satisfy with your play, you are the heroine for the next film directed by the great Rudran. Okay? ஓகே சார். ஓகே. Yes, yes. ஓகே சார், போலாம். Oh my baby, so cute. அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. I love you so much, baby. I love you. I am Rudran, bloody damn it! You have to obey what I say! Come on! You have to! நமக்கு எதுக்குடா அந்த வேலை? ஒரு வாரத்துக்குள்ள வேலையை முடிப்போம்டா. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? மச்சான், வேலையை பாடுறா. ஆடிஷன் போயிட்டு இருக்குடா. சவுண்டு கேட்கதான்டா செய்யும். தேனில் ஊறிய திராட்சை, நான் தேட கிட்டாத தீட்சை, தீண்டல் கூட திகட்டாதது அமிழ்தம் நீ என அறியேனும். சி
இது வேண்டாம் சிற்றின்பம் என விலகாத சித்தன் நான். அழகை கதற அரித்து ருசிக்கும் அறிவற்ற பித்தன் நான். பார்வையில் உன்னை பருகி ரசிப்பேன், நுணங்கி நீ விடும் மூச்சை புசிப்பேன். உன் நாடை துகிலும் ஓசை கூட செவியிரு புலன்கள் அறியுமடி. அங்கங்கே உன் அங்கத்தில் மொட்டுகளாய் முளைத்த வேர்வை துளியை உச்சி முதல் உள்ளம் கால்கள் வரை முகர்ந்து முகர்ந்து அயர்வேனடி. உன் அச்சய தேகம் அள்ளித்தரும் அருஞ்சுவை அத்தனையும் வேண்டுமடி. அள்ளிடவா நொறுக்கி நோக்கி நொறுக்கி நுகர்ந்து உருக்கி ஓசை பிசைந்து உண்ணக்கொடு உன் தேகம் உண்ணட்டும் உணர்வுகள் பேரின்பம். ஐம்புலன் அத்தனையும் உணரட்டும் பேரின்பம். I'll be back in half an hour. ஓகே சார். Just get the script ready. Okay? ஓகே சார். சாரோட ட்ரெஸ் என்ன மாறி இருக்கு? டேய் டீ சாப்பிடலாம் வரீங்களா? டைம் நடா. டேய் சாரே வெளில போயிட்டாரு. ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ நேரம்? ஸ்வேதா என்னடா சொல்ற? செத்துட்டாடா. ஸ்வேதா ஸ்வேதா உள்ள போச்சு. ஏய் ஸ்வேதா என்னடா ஏய் சொல்றது கேளுடா. ஃபோன்லாம் எடுக்காதடா. இது நம்ம ஆபத்துடா. கிளம்பலாம்டா. சுவிட்ச் ஆஃப் பண்றா. வேணாம்டா. ஏய் சொல்றத கேளுடா மச்சான் ப்ளீஸ்டா. வேணாம்டா பிரச்சனை ஆயிடும்டா. வாடா வாடா.
நான் என்ன ஸ்வேதா ஒன்று பண்ணேன்? என்ன நீதான்டா இங்க கூட்டிட்டு வந்த, நீதான் கூட்டிட்டு வந்த. ஸ்வேதா நீ தானே ஹீரோன்னு சொன்னேன். ஸ்வேதா நான் அதுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். ஸ்வேதா ஆமா, அதுக்காக இந்த மாதிரி கேடு கெட்ட காமவீரன் கிட்ட கூட்டிட்டு வருவியா? அவங்க அப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியாது ஸ்வேதா. நான் எந்த தப்பும் பண்ணல ஸ்வேதா. சினிமால நடிக்க தானேடா ஆசைப்பட்டேன், வேற என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அந்த ருத்ரன் என்ன சீரழிச்சிட்டான், வலுக்கட்டாயமா என்ன கற்பழிக்க முயற்சி பண்ணான். நான் கத்தினேன், கதறினேன். ஆனா இது சத்தம் வெளியில உட்கார்ந்திருந்த உன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ கேட்கல, அந்த ஆண்டவனுக்கும் ஏற்கல. இத்தனை பேர் செத்தாங்களே, அவங்கள எல்லாரும் கொன்னது யாரு? நான் தான்டா, நான் தான். அதனாலதான் உன் ஃப்ரெண்ட்ஸையும் கொன்னுட்டேன், ருத்ரனையும் கொன்னுட்டேன். இனிமே நீ உயிரோட இருக்க கூடாதுடா. ஸ்வேதா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன். நாம் 2 பேரும் ஒன்றா வாழலான்னு நான் அவ்வளோ பிளான் வச்சுருந்தேன். நீ நினைக்கிறியா நான் அப்படி பண்ணியிருப்பேன்னு? நான் எதுவுமே பண்ணல ஸ்வேதா. நான் அதை நானும் தாண்டா உன்னை லவ் பண்ண, உன்னை விட. அன்னைக்கு சொல்ல முடியாத வார்த்தை இப்ப சொல்றேன். I love you so much டா. ஹரிஷ், அவன் கூட ரொம்ப நாள் வாழணும்ன்றது தான் என் கனவு. கனவை கலைச்சவங்க மேலதான் எனக்கு கோபம். அந்த கோபத்துல தான் உன்னையும் கொல்லணும்னு நினைச்சேன். உண்மையான காதல் ஜெயிச்சிருச்சு. இனிமேல் உன் லைஃப்ல நான் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்ல மனசுக்கு நீ 100 ஆயுசு வாழணும். அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். Bloody Rudran is back, damn it! சம்மந்தம் இல்லை சார். நான் சொல்கிறது சார் கேளுங்க சார், என்ன நம்புங்க சார். முக்கிய செய்திகள். ஸ்வேதா கொலை வழக்கில் திடீர் திருப்பம். பிரபல இயக்குனர் ருத்ரன் மற்றும் அவரின் 4 உதவி இயக்குனர்கள் அபிஷேக், பாலா, கௌஷிக் மற்றும் சுரேகா ஆகிய அனைவரும் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றவாளி என்று காவல்துறையால் உறுதி செய்யப்பட்ட ஹரிஷ் தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பதால் உண்மையான குற்றவாளி யார் என்ற குழப்பம் நீடிக்கிறது. இதற்கிடையே ஏசி ஆதித்தன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு மாற்றாக பொன் செல்வராஜ் IPS ஏசியாக பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவர் பொறுப்பேற்றவுடன் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் வெங்கட்டும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஜே ஆகாஷ் புது இன்ஸ்பெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
மேலும் அவர் வந்து 2 நாட்களில் முக்கிய திருப்பமாக இந்த தொடர் கொலை வழக்கில் பிரபல மனநல மருத்துவர் குணசீலனை விசாரித்து வருகிறார். விசாரணையின் போது மருத்துவர் குணசீலன் நடந்த அனைத்து கொலைகளையும் செய்தது இறந்து போன ஸ்வேதா தான் என்று கூறியது சந்தேகத்தை அளிப்பதாக இன்ஸ்பெக்டர் ஜெய் ஆகாஷ் கூறினார். மேலும் அங்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஓவியன் எழிலன் நடந்த அனைத்து கொலைகளையும் நேரில் பார்த்தது போல வரைந்திருப்பது ஆச்சரியம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மருத்துவர் குணசீலன் மற்றும் ஓவியன் எழிலன் இருவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து உண்மையான குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்பேன் என்று மார்கட்டினார் இன்ஸ்பெக்டர் ஜெய் ஆகாஷ். உண்மையான குற்றவாளி யார் என்று இன்ஸ்பெக்டர் ஜெய் ஆகாஷ் கண்டுபிடிப்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ருத்ரன் 2.2 starts. வாடா மச்சி ஊரை சுத்தி பார்க்க போவோம், நட்புக்குள்ள பொது அர்த்தம் தேடுவோம், லைஃப ஜாலியா வைபு பண்ண போறோம், ஊருக்குள்ள அட்டி எட்டி போடுவோம். காசு பணம் தேவையில்லை நட்புக்குள்ள, அன்பு மட்டும் போதும் எதுவும் கேட்கவில்லை. சின்ன புள்ள போல ஆரம்பிக்கும் சண்டையில சாகும் வர நம்ம ஆட்டம் தப்பே இல்லை. லைஃப் ஃபுல்லா சேர்த்து வச்ச நட்பே போதும் மச்சி, எனக்கு தான் கவலை இல்லை. ஃபன் மூடும் ஸ்டார்ட் ஆச்சு, லைஃப் ஃபுல்லா சேர்த்து வச்ச நட்பே போதும் மச்சி, எனக்கு தான் கவலை இல்லை. ஃபன் மூடும் ஸ்டார்ட் ஆச்சு. கைய போட்டு கெத்தா ஊருக்குள்ள பைக் ஓட்டும் போது எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஃபியூச்சர் பத்தி நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, ஃப்ரெண்ட்ஷிப்ல பூட்டி வைக்க மனசுக்குள் எதுவும் இல்ல. காதலுக்கு நீ தாண்டா தூது, முதலுக்கும் மச்சி நீ தோது இல்ல. நான் வாழ்க்கை தனிமையில் வெறுப்பு, நட்பு மட்டும் போதும் தோல்வி இல்லை எனக்கு. நட்புக்கு நடுவில் கிடையாதே, வாழும் காலம் நம்ம பாசம் மறக்காதே. உன் கூட இருந்தா சோகம் கிடையாதே, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி இதுதானே.